இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மகிட்ட என்னென்ன மீன் இருக்குது அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரப்லேருந்து ஆரம்பித்தோம். இது பார்த்தீங்கன்னா கப்பி, ஃபுல் பிளாக் கப்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து வரம்புலாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரொம்ப சின்னம், 1/2 இன்ச்சு கூட இருக்காது. ரொம்ப சின்னம், பிறந்த குட்டிலேருந்து வளர்ந்து 1 மாதம் ஆனால் அப்படி இருக்கும். அந்த சைஸாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 3 மாதம் இருக்கும், 3-4 மாதம் ஆச்சு. நல்ல சைஸாக வந்துருச்சு. இன்னும் எடுத்து காட்டுறேன். வீடியோ பார்த்துக்கிட்டே எடுக்கணும்னா கொஞ்சம் எடுக்க முடியல. மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் கையில் முதல்ல ஒன்றுமே பிடிச்சதே இல்லை, முதல்ல பிடிக்கிறேன். தண்ணி வேற மாற்றினது இருக்குது. இங்கே இருங்க, குவாலிட்டி பார்த்தீங்களா? இதில் வந்தீங்கன்னா 2 பேர் இருக்குது. 2 பேர் 3 பேரா 2 பேர் 3 பேர் இருந்துச்சு தான். இல்லை 3 ஃபீமேலு, 3 மேலு, 2 ஃபீமேல் இருக்குது. இதில் ஒரு ஃபீமேல் மட்டும் குட்டி வச்சுருக்கு. ஏற்கனவே இப்போ தான் குட்டி போட்டுச்சு. இடையில ஒரு ஃபீமேலு ஒரு 5 குட்டிக்கிட்ட வந்துலேருந்து எப்படியும் 2 வாட்டி 3 வாட்டி குட்டி போட்டுருவோம். நம்ம குட்டி பிள்ளை அங்கிட்ட எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெட் பேரட்டு. நம்ம கடைக்கு வந்திருந்தேன், சேலுக்கு வந்திருந்தேன். யாருமே வாங்காதனால ரொம்ப நாள் கிடக்குது, இடத்த போட்டு மறைக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு மாடியில் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் தான். நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. கடைக்கு எப்படியும் 6 மாதம் 7 மாதத்துக்கிட்ட இருக்கும். வந்துருங்க, நல்ல சைஸ் தான். யாருக்கு வேணும்னா சொல்லுங்கள், கம்மி ரேட்டு தான். வெளியே என்ன நம்ம தேவக்கோட்டையில் இருந்தீங்கன்னா வந்து வாங்குங்க. நம்ம கடை பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டையில், சிவகங்கை மாவட்டம், தேவக்கோட்டை, காந்தி ரோட்டில் இருக்குது. டான்ஸ் ஸ்கூலுக்கு எய்த்தாப்பில் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். கம்மி ரேட்டு. யாரும் வேணும்னா ஃபஸ்ட்டு ஃபோன் அடிச்சுட்டு வந்து கேட்டு போங்க. நல்ல கலர். இதில் இருக்க உங்களுக்கு கலர் இப்படி இருக்குது. தொட்டிக்கு போகும்போது இன்னும் ரோஸாக வந்துடும். இது கேமராவில் இப்படி தெரியுது. அவங்க அடுத்து அந்த குட்டிகளுக்கு போயிடும். இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் பிளாக்கு குட்டி. இப்போ இடையில ஒரு 5 குட்டி போட்டுச்சு சொன்னீங்களா, அதுக்கெல்லாம் கீழே தெரியுது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி போட்ட குட்டி இந்த நல்லா வளர்ந்துச்சு பாருங்கள். இதுவே 1 மாதம் ஆச்சு. இதில் எப்படியும் ஒரு இருக்கும் 35-40 கிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம என்ன ஃபுட்டு போடுறோம்னா, சும்மா ஃபஸ்ட்டு இது போட்டுக்கணும், டெட்ராபிக்ஸு. அப்புறம் இப்போ கப்பி ஃபுட்டு போட்டோம். இப்போ இடையில அது முடிஞ்சு போச்சு. இப்போ சாதா ஃபுட்டு டயோ போட்டுக்கிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சும்மா எக்ஸ்ட்ரா உள்ள ஃபாக்ஸியல் இதுனா கிடக்கு. இதுவே ரொம்ப தண்ணி இல்லாமல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் கொட்டிட வேண்டியது, என்ன காஞ்சோன்னு கொட்டிட வேண்டியது. இது பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் உள்ள கௌரா ரொம்ப நாள் கிடந்துச்சு கடையிலே. இப்போ மீன் வருது இன்னைக்கு, அதனால் இது எடுத்துகிட்டு வந்தாச்சு. கலர் அந்த அளவுக்கு இல்லை, வாங்காமல் அப்படியே கிடந்துச்சு, அதனால் எடுத்து வந்தாச்சு. சும்மா தான் கிடக்கு. அங்கே அடுத்து போயிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் கப்பி. நம்ம கடையில் விற்கிற கப்பி ஃபுல்லாக இதுலேருந்து வந்த குட்டிகள் தான். நல்ல பெரிய சைஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் 2 இன்ச்சு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த இதில் இந்த ஃபாக்ஸ் கிட்ட தான் குட்டி போடும். இங்கிற மூலையில் நம்ம எப்போவும் டெய்லியும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா 30-40 குட்டி கிடக்கும். எடுத்து பக்கத்தில் ஒரு பிஜ் பாக்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் வெறும் குட்டியெல்லாம் எடுத்து வைக்கிறக்காண்டி. இதில் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட இருக்கும். நல்லா கலராக இருக்கும், நல்ல கலராக தான் இருக்குது. ஒயிட் டெக்ஸ் இருந்தால் ஒயிட் டெக்ஸ் ஃபீமேல் போகுது. எல்லாத்தையும் மிக்ஸில் விட்டாச்சு. இது பாருங்களேன், நல்ல மேல். வாங்க இதில் இங்கிட்டு குட்டி போடும் இடையில. இதோட குட்டியை பார்ப்போம். இல்லை பக்கத்தில் உள்ள குட்டி இது பார்த்தீங்கன்னா குட்டி இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே வளர்ந்ததுன்னா எடுத்துகிட்டு போயிட்டேன் கடைக்கு. ஒரு 40-30 இடையில 10 எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ தான் கலர் இருந்தால், இப்போ தான் எல்லாம் ஃபீமேலாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. இப்போ தான் நான் இந்த கலர்னா ஒரு மேலாக இருக்குது கொஞ்சம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 200 இருக்கும். அடியில் பார்த்து தெரியுது, மேலே அப்படி தெரியுது. உங்களுக்கு குட்டியாக இருக்கனால அப்படி தெரியாது. எண்ணி பார்த்தோம்னா 200-150 கிட்ட தாண்டி வந்துடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாதா ஃபுட்டு தான் போடுறோம். இடையில மட்டும் கப்பி ஃபுட்டு போட்டுக்கணும். இப்போதைக்கு சாதா ஃபுட்டு தான் போடுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்து பிரிட்ஜ் பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா சிச்சிலைட்டு கிடக்கு, ப்ளூவு,
ப்ளூ மார்க்ஸ்னு சொல்லுவாள் அந்த சித்திட்டு, அப்புறம் எல்லோ, அப்புறம் இன்னும் ஒன்று ஒயிட் கிடந்துச்சு. ஒயிட் எடுத்து பக்கத்து பிரிட்ஜ் பாக்ஸில் மாற்றியாச்சு. ஏன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்காமல எல்லாத்தையும் ஒன்றா வச்சு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வச்சா தான் ப்ரீடு காட்டி தான் வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா ப்ரீடு பண்ணி குட்டி எடுக்கிற காட்டி தான். இப்போ பாருங்களேன் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் சாப்பாடுக்கு மட்டும்தான் வருங்க. இது கொஞ்சம் ஒரு பயப்படுற மீன். பார்த்தீங்கன்னா சல்லும் பயந்து ஓடிடும். இந்த பாருங்க ப்ளூ நல்ல சைஸாக மம்ட்ட வரமும் குட்டியாக தான் இருந்துச்சு. பாதிக்கிட்ட குட்டி 2-3 மட்டும் கொஞ்சம் ஓரளவு 2 இன்ச்சு 3 இன்ச்சு இருந்துச்சு. மித்தெல்லாம் ஒரு 1/2 இன்ச்சு தான். 1 மாதம் குட்டி, 1 மாதம் 2 மாதம் குட்டி தான். வந்து நல்லா ஃபுட்டாக ஃப்ளோரான் ஃபுட்டு, டெட்ராபிக்ஸ் அதிகமாக திங்குது. அதை போடவும் நல்ல க்ரோத்து ரொம்ப வேகமாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியும் ஒரு எல்லோ ஒரு மஞ்சள் கலர் ஒரு 10-15 கிட்டே இருக்கும். ப்ளூ ஒரு 20 இருக்கும். அப்புறம் ஒயிட்டு மட்டும் ஒரு 2 ஒன்றும் தெரியுதுங்க. இந்த எங்கிட்ட எட்டி பார்க்குது பாருங்க. இன்னும் காலில் வந்து ஃபுட்டே போடல, அதனால தான் ஒரு மாதிரி எல்லாம் இப்படி பார்க்குது. இல்லைன்னா ஃபாக்ஸ் எக்கில் போயிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஒயிட்டு பிரித்து வச்சுருந்தோம்ல, அது இந்த பிரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது. இந்த பாருங்க ஒயிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிட்ட ஒயிட் இருக்குது. இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது எப்போ ஒரு வளர்றதுக்கு இன்னும் ஒரு 3-4 மாதம் ஆகும். 4 மாதம் ஆகிட்டு அப்புறம் ப்ரீட் ஆகும். ப்ரீட் ஆகணும்னா குட்டி வாயிலேருந்து எடுக்கணும். நம்ம முட்டையை எடுத்து வாயில் வச்சுட்டு பொரிச்சோன்னே எடுக்கணும். இதில் எப்படியும் ஒரு 5 தான் இருக்குது. இதுக்கு டயர் தான் போடுறோம் நம்ம. இதில் ஒயிட்டே முதல் தான் பார்க்குறேன். இன்னொன்னா பார்த்ததில்ல ஒயிட்டு. நம்ம இடையில வாங்கினோம், நம்ம கடையில விற்றோம். ஒயிட்டில் என்னென்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து அதோட கண் வந்து ரெட் கலர் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இது பெருசாக வந்து ரொம்ப அழகாக இருக்கும். யாரும் சின்னதுனால வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் சின்னதுலேருந்து வளர்த்தா தான் ஒரு இதே நமக்கு தெரியும், அதோட வளர்ச்சி. இன்னொன்று பார்க்கவும் நல்ல இதாக இருக்கும். அப்புறம் அவங்க பக்கத்தில் உள்ளதை போயிடுவோம். பக்கத்து பிரிட்ஜ் பாக்ஸ் இது பார்த்தீங்கன்னா போலார் பேரட்டு. பாதிக்கிட்ட இப்போ இடையில மழை பெஞ்சனால எல்லாம் ஒயிட் ஸ்பாட் வந்து எல்லாம் செத்து போச்சு. ஒரு 5 பேர்கிட்ட 5-3 பேர்கிட்ட நல்லா பெருசு. ஒன்று நம்ம வந்து ரொம்ப பெருசாக இதுங்க. இதுனே பார்த்தீங்கன்னா எக் வச்சிருக்கு பாருங்க. இந்த ஒயிட்டு எக் வச்சிருக்கு. இதோட மேலே எதுவும் தெரியல. இதுக்குள்ளே தான் கிடக்கு. இதில் பாதி வந்து நம்ம பிரித்து கடைக்கு கொண்டு போயிடுவோம். பெருசப்புலாம் ஒரு பேர் ஒயிட்டு இந்த மாதிரி வச்சுப்புட்டு மித்ததான் கடைக்கு கொண்டு போயிடுவோம். ஏன்னா இவ்வளோ வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பாதி கடைக்கு யாருக்கும் தேவைன்னா நம்ம கடையில் வந்து வாங்கிக்கோங்க. இதுக்கு வந்து இடையில டெட்ராபிக்ஸ் போட்டோம். டெட்ராபிக்ஸ் போடவும் ரொம்ப வேகமாக வளர்ந்துச்சு. இப்போ எல்லாமே முட்டை வச்சிருக்கு. ஒரு 4 கிட்ட முட்டை வச்சிருக்கு வயிற்றுல. ஆனால் எப்போ போடுந்தில்ல, அதுதான் ரொம்ப வச்சிருக்கேன். இந்த மஞ்சள் கலர் பார்த்து, இந்த வயிற்றுல மஞ்சள் கலராக இருக்குது. நல்லாவும் இதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிட்ட ப்ளூ, ஒரு 3 ஒயிட்டு. எனக்கு என்னமோ இதோட பேரை வந்து இதான் மேல்னு நினைக்கிறேன். இது மேல், அது ஃபீமேல் நினைக்கிறேன். நல்லா குட்டினா நல்லா போடுங்க. யாருக்கும் புதுசாக வளர்க்குறேன்னா வாங்கி வளங்க. இதை அந்த ஈஸி தான். ஓரளவு நம்ம மேலே வச்சனால, பிரிட்ஜ் பாக்ஸ் மேலே வச்சனால கொஞ்சம் இப்போ கிளைமேட் வேறு ரொம்ப ஜில்லா, குளிர் வேற, அதனால் கொஞ்சம் அடி வாங்குது. எல்லாம் அடி வாங்குதுன்னா சாகுது தான் அர்த்தம். வாங்க அடுத்து போயிடுவோம். அடுத்து இங்கே இந்த பிரிட்ஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேர் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு போகுது. ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. தண்ணியில் மேலே பபுள்ஸாக தெரியுது. இந்த சாப்பாடு போட்டோன்னு தெரியும். ஒரு நிமிஷம். இது ஏன் இதை தனியாக வச்சுருக்கேன்னா, இதில் வந்து ஒரு வாட்டி பேர் செட் ஆயிடுச்சு. செட் ஆகி முட்டைனா விட்டுச்சு. அதை கூட போட்டிருப்போம் நம்ம வீடியோவில். பார்த்துக்கோங்க. இன்னொன்று ப்ரீட் பண்ணி குட்டினா வந்து நீந்திக்கிட்டு இருக்குல்ல, அது ஒரு வீடியோ போட்டோம். அதையும் பார்த்துருங்க. இங்கே வரும் இடையில. ஃபஸ்ட்டு போட்டுச்சு முட்டையை. எல்லா மீனும் வந்து தின்றுச்சு. அந்த முன்னாடி வரனால பிரிட்ஜ் பாக்ஸில் அதில் உள்ள எல்லா மீனும் வந்து தின்றுச்சு. இப்போதைக்கு அதனால் பிரித்து வச்சு இந்த டயர்ஸ் வச்சுருக்கோம். டயர்ஸுக்குள்ளே போய் இடையில போய் முட்டை போட்டுச்சான்னு தெரியல. இன்னும் எடுத்து பார்க்கல. ஒரு வாட்டி முட்டை போட்டு இன்னும் 5 நாள் ஆச்சு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 நாள் இன்னும் இடையில போடும், பார்ப்போம். இதுக்கு டெட்ராபிக்ஸும் போட்டு இப்போ வந்து முடிஞ்சு போனதுனால டயோ போடுறோம். டயோ போட்டால் என்னென்ன அந்தளவுக்கு க்ரோத் இருக்காது. ஆனால் சாப்பிட்டு சும்மா நார்மலாக அதை நீந்தறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். மற்றபடி க்ரோத்து பெருசாக இருக்காது. அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மீன் இருக்கு தான் பார்த்தோம். கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரே ஒரு பேர் செட் ஆயிருந்துச்சுல, அவ்வளோதான் மீன். கம்மி தான். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டேன். இப்போ இந்த இதையும் கொண்டு போயிட்டு இதில் வந்து அடுத்து வந்து பிளாக் கப்பி அது மாதிரி தான் விடணும் இந்த பிரிட்ஜ் பாக்ஸில். பார்ப்போம்.